Good afternoon, Chalam. So, so இன்னைக்கு செஷன் வந்து அந்த ஓஆர் பார்ட் இருக்கு இல்லையா, லைக் வேர் வி ஆர் சீயிங் அபவுட் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அது எடுக்கிறேன். ஸோ சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவரோட பாயிண்ட்ஸும் கொஞ்சம் கேதர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் ஷேர் தோஸ் பாயிண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் ப்ராக்டிக்கல் பாயிண்ட்ஸ்லாமும் ஷேர் பண்ணியிருக்காரு சார். அதுவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வேல்யூ அடிஷனாக இருக்கும். இந்த மாடியூல் 5 பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு போர்ஷன் வந்து தியரியும் இம்பார்ட்டன்ட், ஒரு போர்ஷன் சம்மும் இம்பார்ட்டன்ட். தோ இந்த இப்போ தோ இங்க வந்து இது வந்து 5% இருந்தாலுமே ஓகே, நம்மளுக்கு சொல்ல முடியாது. சி இது வெயிட்டேஜ் படி தான் பண்ணுவாங்க. பட் தென் எம்சிக்யூலையும் வரலாம், இல்லைன்னா உங்களுக்கு என்ன சொல்றது 7 மார்க்ஸில் வரலாம், இல்லைன்னா யூ மைட் கெட் இட் இன் பிரேக்கப் மாதிரி வரலாம். 14 மார்க்ஸை வந்து 4 4 4 4 அந்த மாதிரி 4 3s 12 பண்ணி 2 மார்க்ஸ் அப்படி கூட வர சான்சஸ் இருக்கு. அதனால தோ வெயிட்டேஜ் கம்மி, ஆனால் கான்டென்ட் ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், டோட்டல் குவாலிட்டி மேனேஜ் ஷேர் பண்ணுறேன்டா, ஷேர் பண்ணுறேன். முன்னாடிலாம் ரெக்கார்டிங் வந்து லாஸ்ட்டாக வந்துடும், இப்போ ஷேரிங் லாஸ்ட்டாக வருது. குட், கிளியராக கேட்குறதா என் வாய்ஸு? ஓகே. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் பேசிக் டூல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன். ஓகேவா? இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது இட்ஸ் அ philosophy that involves everyone in an organization in a continual effort to improve quality and achieve customer satisfaction. See இங்க வந்து ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட். கண்டினியூவல் எஃபர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் கீர்த்தனா? முத்தனா நான் கொஸ்டின் கேட்டு உங்களால பதில் சொல்ல முடியுமா அந்த டிராவலிங்ல, ஆர் யூ வில் ஃபீல் லிட்டில் டிஃபிகல்ட்? ஓகே ஓகே, சரி. ஸோ சொல்லுங்க கீர்த்தனா, கண்டினியூவல் எஃபர்ட் அப்படின்னா வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? ம், ஓகே, சூப்பர். மித்ரா நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டினியூவல் எஃபர்ட்னா? ம், கரெக்ட். அதாவது இத வந்து எப்படி சொல்லலாம்னா, நான் இப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா கண்ணா, இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் ஆக்ஸ் அதாவது யூ ஆர் ட்ரைங் டு இன்கார்பரேட் யுவர் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அ ப்ராஜெக்ட். சரியா? ஸோ அந்த ப்ராஜெக்டோட பர்ஃபார்மன்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? நல்லா மூவ் ஆயிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து இல்லை இப்படி சொல்கிறேன் நான், அந்த ப்ராஜெக்ட் நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் போகும்போது நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல வந்து ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிட்டு யூ ஆர் சீயிங் வெதர் எல்லாமே ஆஸ் பர் த ப்ராசஸ் மேப்ஸ்லாம் போகிறதா, ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சஸ்டீனன்ஸ் ஆயிடுறது. சஸ்டீனன்ஸ் ஆடினா நான் நிதானமாக ஏதாவது கண்ட்ரோல்ஸ் வந்து லேப்ஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 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 ஸ்டாப்பிங் சொல்ல மாட்டேன், அதுவும் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான், பட் அட் அ ஸ்லோ ஃபேஸ். ஓகேவா? இது பேர் சஸ்டெனன்ஸ். அப்புறம் திருப்பியும் யூ ஆர் மூவிங் ஃபார்வர்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இட்ஸ் கால்ட் அஸ்
ஒரே ஒரே நிமிஷம் கண்ணா, ஒரே நிமிஷம். A philosophy that everyone in the organization in a continual effort கட 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 கடன்னு போகாம கொஞ்சம் ஒர்க் பண்றது, அப்புறம் பார்க்கறது நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் கரெக்டான்னு பார்க்கறது, சஸ்டெயின் ஆகுறது, அப்புறம் திருப்பி எல்லாமே ஓகே கண்ட்ரோல்ஸ் ஆர் இன் பிளேஸ், எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆஸ் பர் ப்ராசஸ் மேப் அப்படின்னு சொல்லி பண்றது வந்து மூணாவது ஸ்டெப் கண்ணா, மூவிங் ஃபார்வர்ட். ஓகேவா? இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கண்டினியூவல் எஃபர்ட். இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. இது எதுக்கு பண்றாங்கன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு அண்ட் அச்சீவ் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். சரியா? குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல என்னெல்லாம் கான்செப்ட்ஸ் அப்படின்னா டோட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட், டோட்டல் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட், டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டோட அவங்களோட ஃபுல் சப்போர்ட் வந்து இருக்கணும். ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட சக்சஸ் வந்து டாப் மேனேஜ்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும் போது தான் அதோட சக்சஸ் வரும். ஓகே. அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்னா என்ன? இன்டர்னல் கஸ்டமர்ஸ்ன்றது வந்து லைக் இப்போ நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணா. ஒரு டிபார்ட்மெண்ட்டோட அவுட்புட் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டோட இன்புட்டா இருக்கிற பட்சத்துல இன்னொரு டிபார்ட்மெண்ட் இஸ் அ கஸ்டமர் ஆஃப் இந்த சென்டிங் டிபார்ட்மெண்ட். கரெக்டா? தே ஆர் இன்டர்னல் கஸ்டமர்ஸ். எக்ஸ்டர்னல் கஸ்டமர்ஸ்ன்றது வெளியில ரியல் கஸ்டமர்ஸ் நம்பலாம். ஸோ எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட். இன்வால்மெண்ட்னா என்னடா அர்த்தம் மித்ரா? வாட் டு யூ மீன் பை இன்வால்மெண்ட்? உள்ள தபக்கடின்னு விழுந்து யோசிக்கிறது. அத சொல்ல வந்துட்டீங்களா? ஓகே, கரெக்ட். எம்ப்ளாயி இன்வால்மெண்ட்னா அந்த இன்ட்ரெஸ்ட். இப்ப நீங்க கீர்த்தனாலாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டா படிக்கிறீங்க. ஓ சொன்ன உடனே லைக் அந்த ஹோம்ஒர்க் போட்டு அனுப்புறது, கிளாஸ்ல ரெஸ்பான்ஸ் பண்றது, மெசேஜஸ்க்கு ரிப்ளை அப்படின்னா இட் ஷோஸ் யுவர் இன்வால்மெண்ட் டுவர்ட்ஸ் அ சப்ஜெக்ட். அதான் எம்ப்ளாய்க்கும் அதே மாதிரி இன்வால்மெண்ட். அண்ட் எம்பவர்மெண்ட்னா என்ன அர்த்தம்னா யூ ஆர் ஆல்சோ கிவிங் ஃப்ரீடம் டு த employees. The employer is giving freedom to the employees and making him to think and come up with his own ideas. அதான் எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே. கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா கைசன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். சூப்பர், வெரி குட், கரெக்ட். ஸோ இட்ஸ் ஜாப்பனீஸ். கரெக்டா? கரெக்ட். அந்த மாதிரி தான் கண்ணா. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா சேஞ்ச் ஃபார் த பெட்டர். ஓகே. இதுல எல்லா லெவல்ஸ்லயும் வந்து அந்த கெய்சனோட கான்செப்ட் இன்வால்வ் ஆகுது. கெய்சனாலே கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பேசினது கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். இப்ப கெய்சன் வந்து கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வேர் வந்து ஆல் த ஃபேக்டர்ஸ் ஆர் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் லைக் ஹவு அதாவது ஒரு பர்சனோட இன்வால்மெண்ட் இது பண்ணி இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கே இப்ப சிடபிள்யூ படிக்கும்போது டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறதா? என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்களுக்கு மித்ரா? கரெக்ட். இப்ப நீங்க ஜானுக்கும் இப்பக்கும் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் நான் பாக்குறேன். உங்களுக்கு பர்சனலா தெரியறதுல அதாவது உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு சேஞ்ச் தெரியுது. ஆனா நம்ம சப்ஜெக்ட ஃபோக்கஸ் பண்ற விதம் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சேஞ்ச் தெரியும். ஐ எம் கான்ஃபிடென்ட் ஆன் தட். அண்ட் அதை நான் உங்ககிட்ட பாக்குறேன், அவுட்கம்மா பாக்குறேன், ஆன்சர்ஸ் பண்ணும்போதுலாம் பாக்குறேன். அதுதான் நம்ம கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது. இந்த கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது ஓவர் நைட்லலாம் வரவே வராது. ஓகே. அது வந்து நாலாஸ்டத்துலயே கொஞ்சம் கொஞ்சமா 6 மணிக்கு எழுந்துக்கிறேன், அப்புறம் 5:30க்கு எழுந்துக்கிறேன். டக்குன்னு எடுத்தவொடனே நான் 4 மணிக்கு எழுந்துக்க முடியாது இல்ல. ஸ்லோவா 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னு அலாரம் அடிக்காம அதை திட்டாம இல்ல 5:30 மணி அப்புறம் 4:15 சாரி 5:15 5 பை த டைம் 3:30 மணின்னு எழுந்துக்கும் போது அந்த மார்னிங் சூப்பர் உஷத் காலம் அப்படின்ற வர அந்த பீரியட்ல வந்து த கம்ப்ளீட் வேர்ல்டு வில் பி வெரி காம். அண்ட் நீங்க உங்களோட விஷயத்த வந்து பண்ணும்போது யூ வில் இந்த ஷெட்யூல் எடுத்துன்னு வரதே ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். கரெக்டா? அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த நோக்கி ஒரு ஃபோக்கஸை நோக்கி படிச்சுட்டு இருக்கும் போது இப்போ நம்ம 3 பேருமே வி ஆர் ஆல் சேலிங் ஆன் த சேம் போட்ல. எனக்கும் சிஎம்ஏ முடிக்கணும், உங்களுக்கும் சிஎம்ஏ முடிக்கணும். ஸோ நம்ம 3 பேரும் சேலிங் ஆன் த சேம் போட்னா நம்ம வி ஷுட் ஆல்வேஸ் என்ஷூர் தட் தெர் இஸ் அ கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன் அவர் பர்ஃபார்மன்ஸ். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மித்ரா வந்து ஊருக்கு போறாங்களா, பரவாயில்ல, கிளாஸ் அட்டன் பண்றாங்க.
நேத்துக்கு மாதிரி அவங்களால போட ஹோம்ஒர்க் போட முடியல, பட் பரவாயில்ல, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ டெய்லி வென் யூ see some improvement, one point of time என்ன ஆயிடும்னா, the things will be things will fall in place automatically with high level of productivity. ஓகேவா? அதுதான் வந்து இந்த கைசனோட மெயின் கிரக்ஸ். குட்டி 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 விஷயங்களை நாலாசத்துலேயே கொஞ்சம் கொஞ்சமா பண்ணும்போது நம்மளால இதுல எது நான் வேல்யூட் ஆக்டிவிட்டி, வேல்யூ ஆட் ஆக்டிவிட்டின்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த பவுண்டரியை பிரிக்கும் போது we can easily come up with a problem solving mindset. ஞாபகம் வச்சுக்கோங்க கணம். ஓகேவா? ப்ராப்ளம் எப்பவுமே நம்மளுக்கு ப்ராப்ளம்னு ஒரு இருந்துட்டு இருக்கோம்ல, அது என்ன ஆயிடும், அந்த மைண்ட் செட் எப்படி ஷிஃப்ட் ஆயிடும் தெரியுமா? ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டா ஷிஃப்ட் ஆயிடும். அப்போ ஸ்லோவா வந்து அந்த ஃபோக்கஸை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கிறோம், டிராவல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ எவ்ரி திங் கெய்சன் கான்செப்ட் வந்து பியூட்டிஃபுல் ஜாப்பனீஸ் கான்செப்ட். கெய்சன் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கார்பரேட்ல கம்பெனியில் குட்டி ப்ராஜெக்டாக கொடுப்பாங்க, அதுக்காக பெரிய ப்ராஜெக்டாக இருக்குமா, குட்டி இது அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வரும், அவ்வளோதான். ஸோ என்னன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லி. இப்போ எனக்குள்ளேயே ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் டெய்லினா, நான் டெய்லி லைக் கார்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் வந்து எனக்கு டஃப்பான சப்ஜெக்ட். ஓகே, மேனேஜ்மெண்ட் புரிஞ்சுதா? ம். பார்ட்னர்ஷிப் வித் சப்ளையர்ஸ் நார்மலிடா, இப்போ ஏதாவது ஒரு ரா மெட்டீரியல் வேணும்னா we have to get into a type with the suppliers. Establishing performance measuresனா, இந்த பர்ஃபார்மன்ஸ் மெஷர்ஸை போன 2 மாடியூலாக கவர் பண்ணிட்டு இருக்கோம், 5.1 and 5.2, இந்த டேர்ம் ஆஃப் வாட் இஸ் ப்ரொடக்டிவிட்டி இல்லையா? நிறைய ப்ரொடக்டிவிட்டி பார்க்குறோம்ல, மிஷின் ப்ரொடக்டிவிட்டி, ஆப்ரேட்டர் ப்ரொடக்டிவிட்டி இல்லை, அதோட சேர்ந்து இன்னொரு வேர்டும் வருது, எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் வந்து டிக்யூமோட பேசிக் கான்செப்ட். எதுக்கு டிக்யூஎம், நான் என்ன பண்ண போறேன் டிக்யூஎம் வச்சு அப்படின்னா, டிக்யூஎம் இருந்தா மட்டும்தான், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணா, ஐ வில் டெல் யூ 2 ஹோட்டல்ஸ் எனக்கு தெரிஞ்சு வச்சு. கோயம்புத்தூர்ல அது என்ன ஹோட்டல், அன்னபூர்ணாவா? ஏய் ஏன்டா எல்லாரும் அன்னபூர்ணா போறாங்க? மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. சூப்பர். ஆ இந்த குவாலிட்டி டேஸ்ட் அதெல்லாம் புரிஞ்சிருக்கு கரெக்டா? அப்போ இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோட எண்ட் ஆஃப் த டே ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா இருந்தான்னா கஸ்டமரை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். இன்னொரு லீடர்ஷிப் டீம், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் டீம்னா என்ன, அந்த டாப் மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட் அண்ட் சப்போர்ட்னு சொல்றாங்களா, அது இதோட கனெக்ட் ஆகுது. குவாலிட்டி பாலிசிஸ்னா ஒன்றும் இல்லை கண்ணா, தே ஹவ் கம் அப் வித் ஐஎஸ்ஓ பாலிசில, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்ட்ஸ். ஐஎஸ்ஓ கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வேர்டு? எங்கடா? சும்மா எங்க ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது? இந்த ஆட் எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. ஆ கரெக்ட், காமர்ஸ்ல படிக்கிறப்ப பார்த்துருக்கீங்க. என்ன இந்த ஐஎஸ்ஓனா என்ன அர்த்தம்? எதுக்கு இந்த குவாலிட்டி பாலிசியும் ஐஎஸ்ஓக்கும் டிக்யூஎம்க்கும் என்ன கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ம் ம் கரெக்டடா, நீங்க சொல்றது லீடர்ஷிப் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். உங்களது ரைட், அந்த பாயிண்ட் கரெக்ட். டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி பாலிசி ஐஎஸ்ஓக்கு என்ன கனெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஆல்மோஸ்ட் பாதி சொல்லிட்டீங்க, ட்ரை அந்த மீதி பாதி எதிர்பார்க்கறேன். கரெக்ட், அதாவது என்னன்னா, இங்க பாத்தீங்கன்னா இப்ப அடையார் ஆனந்த பவன் கேள்விப்பட்டு அங்க இருக்குல்லடா, அடையார் ஆனந்த பவன். இப்ப அவங்க பாத்தீங்கன்னா தே ஆர் சர்டிஃபைட் வித் ஸ்பெசிபிக் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த மாதிரி ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் ஸ்டாண்டர்ட்ஸ் பண்ற எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. புரியுதாடா? டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டும் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டும் லைக் பிரதர் சிஸ்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன்.
ஸோ எங்கெல்லாம் தெர் இஸ் அ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அங்கெல்லாம் ஐஎஸ்ஓவும் இருக்கும். எங்கெல்லாம் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ தட் வில் அங்கே வந்து டிக்யூஎம் கவர் பண்ணியிருப்பாங்க. எண்ட் ஆஃப் த டே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் முக்கியமான விஷயம் என்ன நம்மளுக்கு? ஹைஜீன், சானிடேஷன், குவாலிட்டி இன் ஃபுட். கரெக்டா? அது வந்து இந்த டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல அது ஒரு விங்கா குவாலிட்டி பாலிசின்ற ஒரு ஒரு பர்டிகுலர் ஹெட்டிங்ல ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. புரியுதா கண்ணா? ம். நீங்க இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸா எழுதணும். சரியா? எக்ஸாம்பிள்ஸா எழுதினீங்கன்னா 7 மார்க்குக்கு 7 மார்க் வந்துரும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டன்ட்னா எப்படின்னா, ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் டிக்யூஎம் ஃபோக்கஸ் பண்றது வந்து இட் ஷுட் பி வெரி சிம்பிள். அட் த சேம் டைம் இட் ஷுட் பி ஃபோக்கஸிங் ஆன் தி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? எம்ப்ளாயி இன்வால்மெண்ட் அதே தான் இங்க இருக்கிறத கொஞ்சம் வேறு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி காஸ்ட் என்னலாம்டா குவாலிட்டி காஸ்டா இருக்கும்? குவாலிட்டி காஸ்ட்னா என்ன தோன்றது? லேபர் காஸ்டிங்ல படிச்சிருக்கோம். குவாலிட்டியோட காஸ்ட் அப்படின்னா என்னவா இருக்கும்? கீர்த்தனா நீங்க சொல்லுங்க கீர்த்தனா. கரெக்ட். அந்த பொருளோட தரத்தை மெயின்டைன் பண்றதுக்கான காஸ்ட். கரெக்டா? ஒரு பொருளோட தரத்தை எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? வெரி குட். சூப்பர் கீர்த்தனா. வெரி குட்ரா. கரெக்டா சொல்றீங்க. பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு ஒன்று படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அடுத்த சாப்டர் மாடியூல் 7ல. அதுதான் இங்க டச் அப் ஆகுது. எனி பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் குவாலிட்டி காஸ்ட். எப்ப நான் குவாலிட்டி பண்ண முடியும்? எல்லாமே ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில சுத்தமா இருக்கணும். எப்ப நான் சுத்தத்தை என்ஷூர் பண்ண முடியும்? ஒன்லி அதை க்ளீன் பண்ணிட்டே இருந்தா தான். கரெக்டா? ஸோ இந்த குவாலிட்டி காஸ்ட்ன்றது இட்ஸ் நத்திங் பட் ப்ரிவென்டிவ் காஸ்ட் அண்ட் அப்ரைசல் காஸ்ட். ப்ரிவென்டிவ் காஸ்ட் இஸ் மோர் வித் ஹவ் யூ ட்ரெயின் யுவர் எம்ப்ளாயீஸ். தலையில ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில தலையில இப்போ ஒரு கேப் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கையில வந்து அந்த க்ளவுஸ் போட்டிருக்காங்க. ஏன்? ஹேர் வந்து விழுந்துடக்கூடாது. கரெக்டா? அவங்களுக்கு அட்டையர்லாம் கொடுக்குறாங்க, பார்த்துருக்கீங்களாடா? அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா கிளென்லினஸ். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு ட்ரைனிங் பண்ணணும். நீங்க அவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்லாம் நடக்கிறது இப்போ நிறைய இதில் எப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்தால் எப்படி க்ரீட் பண்ணணும், என்ன மாதிரி லாங்குவேஜில் பேசணும், எல்லா அந்த சர்வ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரே லாங்குவேஜில் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சில் இருக்கணும். அதுலேயே ஏதாவது ஒரு மாதிரி இஃப் தே ஃபீல் சம் வாட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்களா, அப்புறம் அவங்க தனியாக கூப்பிட்டு பேசணும் எல்லாரும் முன்னாடியும். லைக் யூ ஷுட் நாட் நோ கொஷின் தம். அந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி இல்லாமல் பெட்டர் நல்ல ரா மெட்டீரியல் நல்லா கொடுக்கணும். ரா மெட்டீரியல் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆயில், இன் டர்ம்ஸ் ஆஃப் கீ, அப்புறம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எனி திங். வாட்டர் நல்லா நீட்டாக இருக்கணும் இல்லையா? இப்போ வாட்டர் கேனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கவர்லாம் போட்டு வச்சுருக்காங்க நிறைய இடத்துல, பார்த்துருக்கீங்களா? இது எல்லாமே பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிவென்ஷன் காஸ்ட். அப்ரைசல் காஸ்ட்னு ஒன்று இருக்குக்கண்ணா. அது என்னன்னா இன்ஸ்பெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துல இந்த நியூஸ் பார்த்தீங்களான்னு தெரியல எனக்கு. ட்ரிப்ளிகேன் இங்க பாருங்க கண்ணா. The food safety department conducted inspections and found that hotel Bilal Biryani in Triplicane was allegedly serving spoiled food. Okay, following the inspection and subsequent closure, the food safety officials also filed a police case against the restaurant. ஓகேவாடா? இது போன வாட்டி மார்ச்ல நடந்த ஒரு விஷயம். பெருசா இஷ்யூ ஆகி கடைசியா என்ன ஆச்சு? அப்படியாடா? ஐயோ! ச்சே. இது பண்ணாங்களா? ஓ! ஆக்சுவலா அந்த இது பண்ணவங்க அன்னைக்கு டே ஃபுல்லாவே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆயி,
அதுக்கப்புறம் இவங்க அடுத்த நாள் வந்து ஃபுட்டு சர்ப்ரைஸா வந்து பார்த்துருக்காங்க, இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதில் அந்த இது ஷாப்பையே சீல் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிறதுக்கு புரியுதா? இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட்லாம் இருக்குல்ல கண்ணா, குவாலிட்டி காஸ்ட். ஏதாவது டவுட்னா கேளுங்க. இதெல்லாம் தான் குவாலிட்டி காஸ்ட் கண்ணா. ஸோ குவாலிட்டி காஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, போத் யர் ப்ரிவென்டிவ் காஸ்ட் as well as அப்ரைசல் காஸ்ட். அதெல்லாம் நீங்க எழுதலாம் என்ன. இப்போ உங்களுக்கு இது மாதிரிலாம் இல்லைன்னா ஒன்று இதை டக்குன்னு ஒரு கூகுளில் போடுங்க. உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரல, இப்போ குவாலிட்டி காஸ்ட் வந்து இப்போ நான் இங்கே போடுறேன் குவாலிட்டி காஸ்ட், ஆனால் நீங்கள் அதெல்லாம் எழுதணும், மறந்துடாதீங்க. குவாலிட்டி காஸ்ட் இதோட மாடியூல் 7ஓட கனெக்ட் பண்ணிக்கோங்க கண்ணா. மாடியூல் 7ல என்ன 2 காஸ்ட் படிச்சோம் நம்ம? ஒன்று பிரேக் டவுன் காஸ்ட், அனதர் ஒன் இஸ் த ப்ரிவென்டிவ் காஸ்ட். ப்ரிவென்டிவ் காஸ்ட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் குவாலிட்டி காஸ்ட் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் காஸ்ட். சரியா? ஸோ இதுதான் இந்த வந்து டிக்யூஎம்ல ஃபோக்கஸ் ஆகுது. சப்ளையர் செலெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். நான் மாட்டு சப்ளையரை சரியா செலக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? குவாலிட்டி ரா மெட்டீரியல் கிடைக்குமா? கிடைக்காது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்லலாம் வந்து கிடு கிடு கிடுன்னு இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா பில்டிங்? சென்னையில் 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய ஃப்ளாட் வந்துருதுடா. ஆனால் ஐ டோன்ட், எனக்கு அவ்வளோவா எவ்வளோ தூரம் தெரியல அது, பட் இம்மீடியட்டாக பண்ணுறாங்க. ஸோ ரா மெட்டீரியல் விச் தே ஆர் கெட்டிங் ஃப்ரம் சப்ளையர் வந்து குவாலிட்டி செக் ஆகுதா என்ன ஒன்றும் தெரில, இருக்கலாம். பட் தென் ஒரு 6-7 மாசத்துலயே ஒரு பில்டிங் எழுப்புறாங்கன்றது கொஞ்சம் இதுவாக இருக்கு. கோயம்புத்தூர்லலாம் எப்படிடா ஒரு பில்டிங் ஃப்ளாட்லாம் வரத்துக்கு எவ்வளோ டைம் எடுப்பாங்க? நந்தனா ஜாயின் பண்ணாங்க, சிவாவா? ஓகே. குட் ஆஃப்டர்நூன் சிவா. குட் ஆஃப்டர்நூன். ஸோ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கேன் சிவா. ஓகே, கொஞ்சம் டீட்டெயில்டாக இது பண்ணுறேன். சொல்லுங்க மித்ரா, கோயம்புத்தூர்ல எப்படி? ஆ ஆ பார்த்தீங்களா? தெரில, எவ்வளோ தூரம் தெரில. பழைய பில்டிங்லாம் சூப்பராக இருக்கு. இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண பில்டிங்லலாம் நான் கிராக்ஸ் பார்க்குறேன் லைவாகவே, அந்த டேங்க்குக்கு பக்கத்தில் இந்த பக்கத்தில். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் சப்ளையர் செலெக்ஷன். ரெக்கக்னிஷன் அண்ட் ரிவார்டு எண்ட் ஆஃப் த டே என்னடா, ரெக்கக்னிஷன் அண்ட் ரிவார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்ல. டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல அதுவும் இம்பார்ட்டன்ட். சரி, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்கன்றதுக்கு எப்படி சொல்வீங்க? அதுக்கு தான் இந்த ஐஎஸ்ஓ அப்படிலாம் வந்திருக்காங்க. அதுக்கு தான் இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ், நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ லைக் 9001 இல்லை 22000 அந்த மாதிரி ஒரு செக்டாருக்கும் ஐஎஸ்ஓ 9001 அந்த மாதிரி இதுக்கு நிறைய ரிவிஷன்ஸ் ஆயிருக்கு. பட் இட் வாஸ் லாஸ்ட் ரிவைஸ்ட் ஒன்லி இன் 2018. 2018 போட்டிருக்காங்க. ஆ ஓகே, 2015ல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறது ஒன்லி இஃப் இட் இஸ் ரியலி ரெக்வயர்ட்னா அதை சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதுக்காக தான் டு ரெக்கக்னைஸ் ஒரு ரிவார்டு கம்பெனி. பாஸ் நீ சூப்பராக ஃபாலோ பண்ணுற எல்லாமே, டெஸ்க் ப்ரொசீஜர்ஸ்லேருந்து ப்ரொசீஜர் மேனுவல்லேருந்து ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து மேட்ரிக்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷனுக்குன்றதை எப்படி தட்டி அப்ரிஷியேட் பண்ண முடியும்னா அவர் கையில் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ லாட் ஆஃப் செயின்ஸ் ஆஃப் ஹோட்டல்ஸ் தேவ் ரிசீவ் தி ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸாக இருக்கலாம், கம்பெனிஸ் ஆர் தேர் கெட்டிங். அண்ட் அதே மாதிரி பப்ளிக்குக்கும் எப்படி வந்து ஒரு ட்ரஸ்ட்டு குவாலிட்டி வந்து என்ஷூர் பண்ணுறாங்கன்றது எப்படி ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதாரம் எது, எவிடன்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன்ஸ். ஸோ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு ஐஎஸ்ஓன்றது வந்து இணை அதாவது பிரிக்கவே முடியாதது, ஒன்றுக்கு ஒன்று அப்படியே சேர்ந்து அலைன் ஆகிருக்கிற ஒரு விஷயம். ஓகே, அண்டர்லைங் பிரின்சிபல்ஸ் இன் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், இட் ஸ்ட்ரைவ்ஸ் ஃபார் குவாலிட்டி அண்ட் ஆல் த திங்ஸ். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்னாலே எண்ட் ஆஃப் த டே என்ன, குவாலிட்டி இல்லையா? ஸோ கஸ்டமர் இஸ் அ கிரியேஷன் ஆஃப் குவாலிட்டி. அதனால ப்ராசஸ் சிஸ்டம்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணி அதில் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டை என்ஷூர் பண்ணி
அதுல எம்ப்ளாயீஸையும் மோட்டிவேட் பண்ணி நீங்க பண்ணுங்க, நம்ம நல்லா பண்ணினோம்னா, நீட்டா பண்ணினோம்னா, ஹைஜீனிக்கா பண்ணினோம்னா, ஃப்ரெண்ட்லியா பண்ணினோம்னா, கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் மீட் பண்ணி பண்ணினோம்னா நம்ம நல்லா க்ரோ ஆக முடியும். நம்ம நல்லா க்ரோ ஆனா பிஸ்னஸ் க்ரோ ஆனா உங்களுக்கும் வந்து அது ஒரு நல்ல ஒரு வேல்யூ அடிஷன். அந்த மாதிரி சொல்லி டீம் ஒர்க் என்கரேஜ் பண்ணி கோஆப்ரேட் பண்ணி பண்றது தான் வந்து அண்டர்லைங் பிரின்சிபல்ஸ் அண்ட் டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட். Scope of total quality management என்றது an integrated organizational infrastructure, a set of management practices and wide tool of tools and techniques. TQM என்ன அர்த்தம்னா Japanese approach to quality. Japanese approach. It refers to a quest for quality in an organization. It underlines three philosophy. One is never-ending push to improve, which is referred as a continuous improvement. Second வந்து ஒரு எம்ப்ளாயியும் இன்வால்வ் பண்றது. ஓ ஐடியா என்ன, ஓ ஐடியா என்ன, நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு அப்படின்னு ஏதோ ஒரு ஜோக் வரும்ல, அந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன்லாம் சொல்லுங்க, நம்ம இப்ப கரண்டா இப்படி பண்ணிட்டு இருக்கோம், உங்க ஐடியாஸ் என்ன, அந்த மாதிரி எல்லாரும் இன்வால்வ் பண்ணி. தேர்ட் வந்து எண்ட் ஆஃப் த டே என்ன, ஒரே ஒரு தாரக மந்திரம், யாரு, கஸ்டமர் கஸ்டமர் கஸ்டமர். கோல் ஃபார் customer satisfaction. First is the continuous improvement, another one is the involvement of every employee in the organization, third one is the goal of customer satisfaction or exceeding the customer satisfaction கூட சொல்லலாம். ஸோ அப்பனா என்ன, they are targeting on benchmarking the world class standards. இந்த ஆட்ல எல்லாம் பார்த்திருக்கீங்க தெரியுமா, இந்த இது வந்து வேர்ல்டு கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸை மீட் பண்றாங்க. எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் காலேஜ் அண்ட் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு பார்த்திருக்கீங்களா? அதுல அவங்க வந்து இது சொல்லுவாங்க, இப்ப கூட ஒரு ஆடு வருது, யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு போனவரே வந்து வேர்ல்டு கிளாஸ் டெக்னாலஜி, சாரி ஆடுல வரும், ஆடு பாருங்க, அதுல ஒரு வேர்டு வரும், தே ஆர் மீட்டிங் வேர்ல்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அதான் டிக்யூம்ன்றது அந்த மாதிரி. ஸோ திருப்பி அதே ரிப்பீட், டீம் அப்ரோச், எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட்னா நான் இப்போ ஏற்கனவே சொன்னேன் சிவா, எம்பவர்மெண்ட்ன்றது என்னன்னா கிவிங் ஃப்ரீடம் டு த எம்ப்ளாயி டு கம் அப் வித் இஸ் ஓன் ஐடியா அண்ட் என்ஷூரிங் தட் இஸ் ஐடியாஸ் ஆர் ஆல்சோ டேக்கிங் ரோல் இன் தி டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். அதான் எம்பவர்மெண்ட். நீ இப்போ அந்த அதாவது உனக்கு இந்த வேலையை கொடுக்குறேன், நீ கண்டிப்பா நல்லா பண்ணுவ, நீ நல்லா பண்ணி எடுத்துட்டு வா, அதுல ஏதாவது உனக்கு லிட்டில் லிட்டில் சேலஞ்சஸ் இருக்குன்னா ஐ வில் சப்போர்ட் யூன்னு சொல்றது தான் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். ஓகேவா? அதாவது நானும் க்ரோ ஆனோம், நீங்களும் க்ரோ ஆனோம், வின் டு வின் ஆட்டிடியூட் எம்ப்ளாயி எம்பவர்மெண்ட். சரியா? டிசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ் ராதர் than ஒப்பீனியன்ஸ். நாலேஜ் ஆஃப் குவாலிட்டி டூல்ஸ் முக்கியமானது. ஃப்ளோ சார்ட்ஸ், செக் ஷீட்ஸ், ஹிஸ்டோகிராம்ஸ், பாரட்டோ அனாலிசிஸ், ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ். பாரட்டோ அனாலிசிஸ்னா எனி ஐடியா? ஏற்கனவே கிளாஸ்லலாம் சொல்லியிருக்கேன். 80-20 பிரின்சிபல் பாரட்டோ அனாலிசிஸ்ன்றது. நான் சொல்றேன், ஃப்ளோ சார்ட்னா எப்படி இருக்கும்னா குவாலிட்டி டூல்ஸ்ல குவாலிட்டி டூல்ஸ்ன்றதுலாம் செக் ஷீட், ஃபிஷ் போன் டயக்ராம், ஹிஸ்டோகிராம், பாரட்டோ சார்ட், கண்ட்ரோல் சார்ட், ஸ்கேட்டர் டயக்ராம், ஸ்டாட்டிஸ்பிகேஷன். ஃபிஷ் போன் டயக்ராம் பாருங்களேன், ஃபிஷ் போன் மாதிரியே இருக்கு பாருங்க. அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இந்த விஷயம் நடந்திருக்கு, இதோட காஸ் என்ன, இது நடந்துருச்சு, இதோட எஃபெக்ட் என்ன, அதை அனலைஸ் பண்றது. செக் ஷீட்ன்றது செக்லிஸ்ட் மாதிரி. நான் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 போட மாட்டேன்னா அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ரிஃபைண்டா இருக்கும். கண்ட்ரோல் சார்ட்ஸ்ன்றது வந்து அது வந்து ஒரு மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். பாரட்டோ சார்ட் ஒரே நிமிஷம் ஒரே பாரட்டோ சார்ட்னா என்ன அர்த்தம்னா சிவா, இது உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? 80-20 பிரின்சிபல்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஞாபகம் இல்லை, ஓகே, ஃபவுண்டேஷன்லயே வந்திருக்கு ஆக்சுவலா பாரட்டோ அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்ல. ஃபவுண்டேஷன்லயே, ஆமா, ஃபவுண்டேஷன்ல எடுக்கும்போது நான் இந்த இந்த இது சொல்லுவேன் உங்களுக்கு, இந்த பாரட்டோ அனாலிசிஸ் 80-20 பிரின்சிபல்.
அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 80% எஃபெக்ட் வித் 20% ஆஃப் காசஸ். ஓகே, அதாவது 20% ஆஃப் ப்ராப்ளம் வந்து நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா 80% ஆஃப் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிரும். புரியுதா? இந்த 80-20 ரூல். ஆ your 20%, அதாவது நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதுல 20% ஆஃப் ப்ராப்ளம் நீங்க அட்டாக் பண்ணீங்கன்னா அதன் மூலமா 80% ஆஃப் பெனிஃபிட் வந்து யூ வில் கெட் இட். அதுதான் இந்த பாரட்டோ சார்ட்டோட பியூட்டி. பாரட்டோ சார்ட் வந்து சிக்ஸ் சிக்மான்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சார்ட். இட்ஸ் அ குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் டூல். சரியா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத உங்க லைஃப்ல எப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க சிவா? சூப்பர். சோ இது எப்படி நீங்க இன்னும் நல்லா ஃப்ரேமிங்கா சொல்லலாம் சொல்லுங்க. நீங்க சொன்னது கரெக்ட், பக்கா கரெக்ட். சோ பாரட்டோ சார்ட்ல எப்படி ஆ, இன்னும் கொஞ்சம் கூட ரீடிஃபைன் பண்ணி சொல்லுங்க. இல்ல இல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட்டே சரி இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்க. ம், சூப்பர், வெரி குட். மித்ரா நீங்க சொல்லுங்க மித்ரா. என்ன என்ன தோன்றது உங்களுக்கு? நான் அதோட மீனிங் திருப்பி சொல்லவா? 20% ஆஃப் தி ப்ராப்ளம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 80% ஆஃப் யுவர் பெனிஃபிட்ஸ் ஃபார் த ஹோல் ஆர்கனைசேஷன். இதான் கிரக்ஸ். இது நீங்க உங்களோட பர்சனல் லைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன ஏதாவது எக்ஸாம்பிள் தோணுதான்னு கேக்குறேன். இப்ப சிவா சொன்னது பர்ஃபெக்ட். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது? ம், ம், ஓகே. கீர்த்தனா நீங்க? ம், எது எதுனா ஸ்கிரீன் டைம், அதாவது மொபைல். மொபைல். வாவ், சூப்பரா, வெரி குட், எக்ஸலண்ட். ஆக்சுவலா நான் ஐசிடபிள்யூ ரிலேட்டடா நீங்க ஏதாவது சொல்வீங்களோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெரி குட். கீர்த்தனா சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிக்கிறீங்க. வெரி குட். ரெண்டுமே செம்ம எக்ஸாம்பிள்ஸ் கரெக்டா கொடுத்துருக்கீங்க. இதுதான் பாரட்டோ டூல். இதை வந்து இவங்க வந்து சி தெர் இஸ் a lean six sigma டூல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஓகே, அதுல இந்த பாரட்டோ அனாலிசிஸ்ன்றது ஒன் ஆஃப் த ஸ்டெப். அது என்னன்னா அகைன் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லீன் மேனேஜ்மெண்ட்ன்றது. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் குவாலிட்டியில வரும் பாரட்டோ அனாலிசிஸ். ஃப்ளோ சார்ட்ஸ்ன்றது பார்த்துருக்கீங்களே? ஃப்ளோ சார்ட் எல்லாரும் ப்ராசஸ் மேப் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ஸ்டார்ட்
லேம்ப் வந்து டசன்ட் ஒர்க் அப்படின்னு இருக்குன்னா லேம்ப் ஒர்க் பண்ணலன்னா பிளக் இன் பண்ணணும். ஓகே, பிளக் இன் பண்ணிட்டா அப்படின்னா பல்பு வந்து எரியும். ஓகேவா? பல்பு எரிஞ்சுதுன்னா பிரச்சனை இல்லை. பல்பு எரியலைன்னா அதுக்கு ரிப்பேர் கொடுக்கணும். பல்பு பேர்ன் அவுட் ஆயிடுச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணும் பல்பு. இல்லை லேம்ப் பிளக் ஆகவே இல்லைன்னா அப்போ லேம்பை பிளக் இன் பண்ணுங்க. இந்த மாதிரி இப்போ இது ஸ்டார்ட் எண்டு ஒரே மாதிரி ஷேப்பு. எங்கெல்லாம் உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங் எஸ் ஆர் நோ எஸ் ஆர் நோ. சிடபிள்யூ இன்டர் முடிச்ச உடனே சிவா வந்து வேலைக்கு போவாரா ஃபைனல் படிப்பாரா? சொல்லுங்க சிவா. ரெண்டுமே பண்ணுமா சிவாக்கு? இந்த ஃப்ளோ சார்ட்டையே நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. ஓகே ஓகே, நான் சும்மா சொன்னேன். ஸோ இப்போ வந்து எஸ், சிவா வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் சிடபிள்யூ இன்டர். சிவா இஸ் கோயிங் டு ஆப் ஃபார் ஃபர்தர் ஸ்டடீஸா இல்லை ஜாபா? ஓகேவா? ஸோ ஃபர்தர் ஸ்டடீஸ் அப்படின்னா எஸ் அப்படின்னா he will join a full time academy இல்லையா, and he will complete final. ஃபர்தர் ஸ்டடீஸ் அதாவது இல்லாம he is going for ஜாப்னா then he has to plan weekend classes. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ராம்பஸ் யூஸ் பண்ணுவாங்க, எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் ஷேப்ஸ்லாம் இருக்கு. ஓகே, அந்த ஷேப்ஸ் வச்சு when you are going to come up with the process flow chart, entire activity of an organization is called as one of the important quality tool flow chart. flow chart மூலமா எனக்கு என்ன டிரைவ் ஆகும்னா நிறைய ஒரு ஒரு விஷயத்தினால ஓகே ஒரு ஒரு அக்கரன்ஸா இருக்கு, அந்த அக்கரன்ஸ்க்கு நான் நிறைய வந்து லைக் நடக்கலாம், நடந்ததுன்னா என்ன நடக்கும், நடக்கலைன்னா என்ன நடக்கும், அந்த மாதிரி ஃபர்தரா டீப் டைவ் பண்ணி இந்த டிசிஷன் ட்ரீன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கீங்களா 11th 12th பிசினஸ் மேக்ஸ்ல எதுலயாவது? அதுல வரும் தெரியுமா, ஒரு கிணறு கிணறு சம் ஒன்று வரும், வெல் சம். உங்களுக்கு வந்துதான் தெரியல, எங்களுக்கு வந்து 1998ல இருந்து வந்துட்டு இருக்கு அந்த சம். சிடபிள்யூ இன்டர் ஃபுல்லா வந்தது அந்த சம் மாத்தி மாத்தி. எப்படின்னா அந்த கணத்துக்குள்ள தண்ணிக்கு பக்கெட் there is whether can I put the bucket or I can do some insert and motor to drag the water from outside. இதுதான் கேஸ். இப்போ நான் வாட்டர் டிராக் பண்ணி இப்போ நான் பக்கெட் பண்ணானா then one person should be there to pull the water inside and drag it out. அப்புறம் like he has to pour it into the field. If it's motor na nothing, no person should be there, everything is automated, the water flushes out to the entire field. இந்த மாதிரி decision making வரும். இந்த decision making பியூட்டிஃபுல்லா ஃப்ளோ சார்ட்ல போட சொல்லுவாங்க. ஃப்ளோ சார்ட்ன்றதுல அந்த டூல்ஸ்லாம் வச்சு போடுவோம், அதான் ஃப்ளோ சார்ட். அது ஒன் ஆஃப் த குவாலிட்டி டூல். செக் ஷீட்ஸ்னா என்ன நினைக்கிறீங்க சிவா? செக் ஷீட் செக்லிஸ்ட் சிவா, செக்லிஸ்ட். இப்போ ஒன்றும் இல்லை சிவா, இந்த செக்லிஸ்ட்ன்றது எனக்கு ஆக்சுவலா நான் கார்பரேட் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த இதோட அட்வான்டேஜ் தெரிஞ்சது. எப்படின்னா ஒரு விஷயத்த நான் பண்றேன், அதுக்கு முன்னாடி இப்போ நான் ஊருக்கு போறேன், இப்போ நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸோட பிக்னிக் போறீங்கன்னா பிக்னிக் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பேக் பண்ணிக்கணும், இல்லை மொபைல் சார்ஜர், அந்த மாதிரி குட்டி குட்டி குட்டியா ஒவ்வொன்றா எடுத்து எழுதுவோம்ல, அதான் செக்லிஸ்ட். அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் நான் பண்ண போறேன், ப்ராசஸ்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, ப்ராசஸ் கரெக்டா போகணும் அப்படின்றதுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போடுவாங்க. தட் செக்லிஸ்ட் வில் ஹெல்ப் யூ ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ வந்து பிள்ளையாருக்கு கொழக்கட்டை பண்ணும்போது நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அந்த அரிசி மாவு இருக்குல்ல, அதை நல்லா பிள்ளையாருக்கே வச்சுட்டு பிள்ளையாரப்பா கொழக்கட்டை நல்லா வரணும்னு வேணுவோம். அது செக்லிஸ்ட் ஆக்சுவலா எங்க பெரியவங்க சொன்ன செக்லிஸ்ட், பண்ண கரெக்டா வந்துடும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு ப்ராபப்ளி இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் இதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் ரியல் லைஃப் சினாரியோலையும் எப்படின்னா யூ வில் ஹாவ் அ செக்லிஸ்ட். ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ திஸ் இன்டர்னல் ஆடிட் ஃபார் திஸ் பேங்க்னா அப்போ the checklist what you have to ensure is first you should get your working capital management schedule. You'll you have to calculate all your liquidity ratios. அந்த மாதிரி ஒரு செக்லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை அபைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேங்க்குக்கே நாங்க ரியல் ஆடிட்டுக்கே உள்ள இறங்குவோம் அந்த மாதிரி.
ஸோ காஸ்ட் ஆடிட்டுக்கு அந்த மாதிரி தான் கேஷ் கரெக்டாக இப்போ நான் இஃப் ஐம் கோயிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் இது காஸ்ட் ஆடிட்னு வச்சுக்கோங்களேன் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை நான் டீட்டெயிலாக படிச்சிருக்கணுன்றது இஸ் மை ஃபர்ஸ்ட் செக்லிஸ்ட். செகண்ட் செக்லிஸ்ட்ன்றது என்னெல்லாம் அக்ரிமெண்ட்ஸ் அவங்க போட்டிருக்காங்க ஸோ ஃபார் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அந்த மாதிரி இருக்கிறது ஒரு செக்லிஸ்ட் கையில் ப்ரிப்பேர் பண்ணி ஒன்று நம்மளே ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுவாங்க இன்டர்ன் காஸ்ட் ஆடிட்டரா இல்லைனா சீனியர் காஸ்ட் ஆடிட்டர் ப்ரிப்பேர் பண்ணி தருவார் அந்த டீம்ல தான். அதுதான் செக்லிஸ்ட்ன்றது. ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு ப்ராசஸ்க்கும் செக்லிஸ்ட் இருக்கும். அந்த செக் ஷீட்டை வந்து டிக் பண்ணிட்டே வரணும். டிக் மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட கார்பரேட் அக்கௌண்டிங்ல இஷ்யூ ஆஃப் ஷேர் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து செக்லிஸ்ட்னு சொன்னேன்ல அதாவது அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் அது வந்து ஃபேஸ் வேல்யூவோட கரெக்டா மேட்ச் ஆகணும் அதுக்கப்புறம் சம் ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லலாம் அது கூட ஒன் ஆஃப் த பாயிண்ட் ஆஃப் செக்லிஸ்டா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்றேன். ஸோ செய்யறதுக்கு முன்னாடியும் சரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சரி we should have a quality control check sheet. ஓகேவா? முத்ரா கீர்த்தனா ஆ ஆ கரெக்ட் 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 சிவா அதேதான். மித்ரா கீர்த்தனா புரியுறதா செக் ஷீட்ன்றது ஓகேவாடா? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். ஹிஸ்டோகிராம்ஸ் நீங்க பார்த்திருப்பீங்களா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஹிஸ்டோகிராம்ஸ் இந்த மாதிரி. ஸோ இது பார்த்த உடனே இது டிஃபெக்ட் ஹிஸ்டோகிராம் ஆஃப் கால் டிஃபெக்ட். கீர்த்தனா இது சொல்லுங்க நான் இதை பார்த்த உடனே என்ன தோணுது உங்களுக்கு? இந்த ஹிஸ்டோகிராம் ஆஃப் குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ் இந்த ஹிஸ்டோகிராம் ஃபுல்லா பார்த்த உடனே வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட் இமிடியட்லி? லெவல் ஆஃப் குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ் இண்டிகேட் பண்றது அண்ட் இந்த இந்த நம்பர்ஸ் வச்சு உங்களால என்ன அதாவது ஒரு ஹை லெவல் ஏதாவது எங்க இன்க்ரீஸ் ஆருக்கு எதுல இன்க்ரீஸ் ஆகுது இந்த பிட்வீன் இந்த ஹிஸ்டோகிராம் இந்த பாட்டு இன்க்ரீசிங்கா இருக்குன்னு தோன்றதா அதுதான் ஹிஸ்டோகிராமோட பியூட்டி. இதையே நம்ம வந்து இதான் ஹிஸ்டோகிராம். ஓகேவா? ஸோ பாரட்டோ அனாலிசிஸ் ஸ்கேட்டர் டயக்ராம்ஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? சூப்பர் சார் எடுத்துட்டாரா ஸ்கேட்டர் டயக்ராம்? ஓ வாவ் சூப்பர் சூப்பர். அப்பனா சார் எடுத்துட்டானா நீங்க கண்டிப்பா தரவா இருப்பீங்கன்னு தான் அர்த்தம். ஓகே நீங்க இப்ப சொல்லிதாங்க எனக்கு ஸ்கேட்டர் டயக்ராம் நான் சிவாவோ மித்ராவோ. சிவா நீங்க சாரி மித்ரா நீங்க டிராவலிங்ல கஷ்டமா இருக்குன்னா நான் சிவா சொல்லட்டுமா இல்ல நீங்க ட்ரை பண்றீங்களா? மித்ரா சொல்லுங்க. சரி ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. சிவா ஒரே நிமிஷம் சிவா. சூப்பர் வெரி குட். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் டாட்டடா பண்றது வெரி குட். அப்புறம் வேற ஏதாவது பாயிண்ட்ஸ்? வெரி குட் சூப்பர் கண்ணா வெரி குட். ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம்ல இருந்து என்ன இன்ஃபர் பண்ணுவீங்க? வாட் இஸ் த ஸ்டோரி லைன் யூ ஆர் கெட்டிங்? கரெக்ட் ஒரு ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கரெக்ட். வெரி குட் மித்ரா சூப்பர். சிவா சொல்லுங்க சிவா ஸ்கேட்டர் டயக்ராம். சிவா கேக்கல சிவா உங்க வாய்ஸ். சிவா 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 உங்க வாய்ஸ் கேக்கல வாய்ஸ் கேக்கல. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களேன். இப்ப கேக்குது. சிவா கேக்கல.
கிராஃப பார்த்த உடனே அவ்வளவுதான் கிட்டுது. ம். வெரி குட் சிவா, சூப்பர். ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம் சிவா, ஆனா ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கேட்காம இருந்தது, இப்ப கேக்குது. ஸோ டேக்கிங் மித்ராஸ் அண்ட் சிவாஸ் பாயிண்ட் இன்டு கன்சிடரேஷன். ஓகே, ஸ்கேட்டர் டயக்ராம் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பிசினஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ்ல வருதா ஸ்கேட்டர் டயக்ராம்? ஓகே, சரி. அப்பனா சாரே உங்களுக்கு சூப்பரா சொல்லியிருப்பாரு. நான் வந்து அதை ஃபைன் டியூன் பண்றேன். ஃபைன் டியூன்னா நான் அது அவர் சொல்றதே தான் சொல்றேன். அவர்கிட்ட இருந்து நானுமே கத்துட்டேன். ஸோ ஸ்கேட்டர் டயக்ராம்ன்றது இட் டாக்ஸ் அபவுட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஓகேவா? சார் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் தான் சொன்னாரான்னு எனக்கு தெரியல. டேஸ், ஹீட், ஐஸ்கிரீம் சேல்ஸ் இதான் சொன்னாரா? அதான் சொன்னாரா? ஓகே, நானும் அவர்கிட்ட இருந்து அதான் கத்துட்டேன். ஒரே நிமிஷம். ஆக்சுவலா சார் வந்து இதை வந்து ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்றாரா? அதனால இங்க பாருங்க கீர்த்தனா, நீங்க பாருங்க கண்ணா. நீங்க சொல்லுங்களேன் பதில. டே ஒன் ஹீட் வந்து 20 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஐஸ்கிரீம் சேல்ஸ் எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க கீர்த்தனா? சும்மா ஒரு தோராயமா சொல்லுங்களேன். ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? ஊட்டி போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவீங்களா? ஊட்டி எவ்வளவு எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை போவீங்க? ஓ, அந்த மாதிரி. ஆனா 3 மணி நேரமாடா இங்க இருந்து? எவ்வளவு மணி நேரம்? சூப்பர்ரா. ஸோ ஜூன் 17 முடிச்ச உடனே ஊட்டி போயிருவீங்க. ஓகே, சரி. இப்போ ஃபர்ஸ்ட் டே, அதாவது சும்மா ஒரு டே ஒன் வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல டே ஒன்னு ஊட்டி வச்சுக்கோங்களேன். ஊட்டி கரெக்டா இருக்காது, மேட்டுப்பாளையம் வச்சுக்கோங்களேன். மேட்டுப்பாளையத்துல மேட்டுப்பாளையம் எப்படி மாடரேட் கிளைமேட்டா கீர்த்தனா? கோயம்புத்தூர் இல்லாம ஊட்டியும் இல்லாம அப்படி இருக்குமா? நல்லா இருக்கும். அந்த மேட்டுப்பாளையம் ஆ, குன்னூருக்கு நடுவுல, மேட்டுப்பாளையம்க்கு குன்னூருக்கு நடுவுல ஒண்ணு, என்ன பிளேஸ் அது? ஆ, ஊட்டி, குன்னூர், அதுக்கப்புறம் அப்புறம் பிளேஸ் அப்புறம் தானே மேட்டுப்பாளையம். என்ன பிளேஸ் அது? ஏதோ ஒரு, அது ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி சொல்லுவாங்களே. குன்னூர். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல 20 டிகிரி இருக்கு. நீங்க யாரோ வெக்கேஷனுக்காக போயிருக்கீங்க. ஐஸ்கிரீம் வாங்க போறீங்க. ஐஸ்கிரீம் கடையில அப்சர்வ் பண்றீங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 20 டிகிரில ஐஸ்கிரீம் சேல்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மாடரேட்டா சும்மா ஒரு தோராயமா ஒரு 50 போட்டுக்கலாமா? ஓகே. நீங்க லைக் ரெண்டாவது நாள் போறீங்க. அன்னைக்கு 22 டிகிரி ஐஸ்கிரீம் சேல்ஸ் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆ, சூப்பர்ரா, புடிச்சிட்டீங்க. அப்போ 41 டிகிரில என்னடா இருக்கும் ஐஸ்கிரீம் சேல்ஸ்? அங்கேயே தான் இருப்பாங்க எல்லாரும் சுத்தி சுத்தில. ஐஸ்கிரீம் வாங்குவாங்க, சாப்பிடுவாங்க, திருப்பி போவாங்க. 150 பேர் சொல்லலாமா? அப்பனா என்ன ட்ரெண்ட் இது? இது இன்க்ரீஸ் ஆக ஆக, இல்லையா? இதுவும் இன்க்ரீஸ் ஆகுறது கரெக்டா? ஸோ எனக்கு 41 டிகிரி இருக்கும்போது 150 இருக்கிறது,
20 டிகிரி இருக்கும்போது 50 பேர் தான் போறாங்க இதுவாகிறது. ஏன்னா சில்னஸ் ஜாஸ்தியாயிடும். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளும் ரிலேட்டட்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? So scatter diagram is a trend which shows the relationship between two. இப்போ இப்படி 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 ட்ரெண்ட் காமிச்சிட்டே போறதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு ட்ரெண்ட் காமிக்குதுல்ல, ஓகே இது இன்க்ரீசிங்னு சொல்லிட்டு, அதுதான் ஸ்கேட்டர் டயக்ராமோட அச்சீவ்மெண்ட். அது இல்லாம சிவா சொன்னாங்கல்ல அங்கங்க ஸ்ப்ரெட் ஆயிருக்கு ஒரு வார்த்தை, இப்படி இருக்கு, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இப்படி இப்படிலாம் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? நான் கொடுத்த ரெண்டு டேட்டாக்கான கம்பேரிசனை எனக்கு எந்த விதமான ஸ்டோரி லைனோ எந்த விதமான ரிலேட்டடோ இல்லாத ஒரு ஸ்டோரி லைனை கொடுக்கறது. அப்போ ஐ ஹாவ் டு ரீவிசிட் ஆன் மை வேரியபிள்ஸ் கம்பேரிசன். அதுதான் அர்த்தம். சரி இப்படி டக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிஇஓ இந்த ஸ்கேட்டர் டயக்ராம் பார்க்குறேன்னா, என்னப்பா ஏன்பா அந்த ரெண்டு வேரியபிள் கனெக்டடா ரிலேட்டடா இல்லையா கம்பேரிசனுக்கு, அப்போ மாத்திரு, அதுக்கு என்ன கனெக்டடோ அது மாத்திருன்றவன் டக்குன்னு பார்த்த உடனே. இப்போ நீங்க இந்த மாதிரி நம்பர்ஸா பார்க்கறதுக்கு பதிலா இது டக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றது? இது பரவாயில்ல ரிலேட்டடா இருக்கு, ஒரு ட்ரெண்ட் கொடுக்கறதுன்னு பார்க்குறீங்க. இங்க என்ன இருக்கு? சம்பந்தமே இல்லை. அது எங்கோ இருக்கு. நட்சத்திரம் ஸ்டார்ஸ் எப்படி இருக்கு அங்கங்க ஸ்கேட்டர்டா அந்த மாதிரி இருக்கப்போ இட் மீன்ஸ் தட் the two variables which are taken for the analysis purpose are completely not giving the storyline. They are not at all related for the objective what we are trying to take up. புரியுதா? புரியுதா சிவா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல வரும், எம்சிக்யூஸ்ல வரும், இல்லைன்னா தியரியில கேட்கலாம், பிரேக்கப் பண்ணி கூட கேட்கலாம். டூல்ஸ் ஆஃப் குவாலிட்டி. கீர்த்தனா புரிஞ்சுதா கீர்த்தனா? ஸோ இதெல்லாம் தான் குவாலிட்டி டூல்ஸ். குவாலிட்டி அட் த சோர்ஸ்னா ஆரிஜின்லேருந்தே நம்ம குவாலிட்டி என்ஷூர் பண்ணோம். அப்புறம் இன்க்ளூஷன் ஆஃப் சப்ளைஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து சப்ளைஸையும் வந்து கூப்பிடணும். இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் குவாலிட்டி என்ஷூர் பண்ணிக்கிறோம், அதனால நீங்களும் அந்த எண்டில் வந்து எங்களுக்கு ரா மெட்டீரியல் கொடுக்கும்போது சென்ஸ் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம். TQM is a process of continuous improvement. It seeks to break down communication barriers among employees and also between the organization and external stock traders in order to increase the cross-functional integration and provide new avenues for cooperation. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு டிக்யூவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஆன் அ ஃபியூச்சரிஸ்டிக் பேசிஸ். சரியா? அதனால தான் ஐ டுக் so much of time to give you a clarity. ISO வந்து